வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் உள்ள மீன் மார்க்கெட்டுகளில் கிடைக்கும் செம்பள்ளி வகை மீன் வாங்கி சாப்பிட்ட 40க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. அவர்கள் கேரளாவில் காரக்கோணம் நெய்யாற்றின் கரை திருவனந்தபுரம் அரசு மற்றும் தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். டாக்டர்களின் சோதனையில் மனித உடலுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விஷத்தன்மை அவர்களது உடலில் கலந்திருப்பது தெரியவந்தது. அவர்கள் சாப்பிட்ட மீன்களில் 2 மாதம் வரை கெடாமல் இருக்க ஃபார்மலின் என்ற ரசாயன பொடி கலந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. குமரி மாவட்டம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஊரம்பு மீன் மார்க்கெட்டில் மீன்களை சோதனை நடத்தினர். ரசாயனம் தடவிய மீன்கள் மற்றும் கெட்டுப்போன மீன்கள் அதிக அளவில் விற்பனைக்கு வைத்திருந்தது தெரியவந்தது. மீன்களை பறிமுதல் செய்து பினாயில் ஊற்றி அழித்தனர். கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்ய முயன்ற அதிகாரிகளிடம் மீனவ பெண்கள் வாக்குவாதம் செய்ததோடு மீன்களை பறிமுதல் செய்ய விடாமல் போராடினர். எனினும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தடுத்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்து மீன்களை பறிமுதல் செய்தனர். அது எல்லாமே தெரியும்.
சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பாலவாக்கம் அம்பேத்கர் தெருவை சேர்ந்தவர் புனிதா ஜோஸ்பின், வயது 34. இளங்கலை பட்டதாரி. இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். புனிதா ஜோஸ்பினுக்கு திருமணமாகி 12 ஆண்டுகள் கழித்து அரசு பணியில் சேர ஆர்வம் ஏற்பட்டது. அதனால் படிப்பை தொடர்ந்தார். தனியார் பயிற்சி மையங்களில் சேர்ந்து படிக்காமல் வீட்டில் இருந்தபடியே கடும் முயற்சி எடுத்தார். கடந்த 6 மாதமாக சிறை வாழ்க்கை போல் வீட்டை விட்டு எங்கும் செல்லாமல் இரவு பகலாக படித்தார். கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 4 தேர்வு எழுதினார். அதில் மாநில அளவில் 2வது இடம் பிடித்து புனிதா ஜோஸ்பின் சாதனை படைத்தார். இதன் மூலம் அவர் எந்த துறையில் தனக்கு வேலை என்பதை அவரே தேர்வு செய்து கொள்ள முடியும். விடாமுயற்சி, தன்னம்பிக்கையுடன் அரசு தேர்வு எழுதி சாதனை படைத்த புனிதா ஜோஸ்பினை பலரும் பாராட்டினர். எந்த இன்ஸ்டியூட்டுமே போல நான் தனியாகவே உட்காந்து கவர்மெண்ட்லேயே எல்லா நம்மளுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஏஎம்டிஎன் அந்த சேனல்லே நம்மளுக்கு சிலபஸ் வைஸ் எல்லா கண்டென்ட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு மட்டும்தான் நான் இது பண்ணேன். தமிழில் 88, ஜிஎஸ்ல வந்துட்டு நான் 80 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இருக்கிற கொஸ்டின்ஸ் அவங்க சிலபஸ் வைஸ் எல்லா கண்டென்ட்டுமே கவர் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு படித்து நம்ம வீட்டில் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி போட்டு நம்ம வீட்டில் உட்காந்து படித்தாலே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எல்லாரும் இதுதான் இவ்வளோ இன்ஸ்டியூட் போய் தான் படிக்கணும், இவ்வளோ செலவு பண்ணி தான் படிக்கணுன்றது கிடையாது. ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வேணும், புக்ஸை நல்லா கவர் பண்ணணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் பியூக்கு அனலைஸ் பண்ணணும். லாஸ்ட் எக்ஸாமில் நம்ம என்ன தப்பு பண்ணோமோ அந்த தப்பை அடுத்த எக்ஸாமில் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ செல்ஃப் அனலைசிஸ் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு தேவை. ஸோ அதுதான் இப்போ வந்து டிஎன்பிசி ஒவ்வொரு இதுக்கும் க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த எக்ஸாமுக்கு வந்து கேப்பபிளான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். எல்லாத்துக்குமே மெயினான விஷயம் என்னன்னா தமிழில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து அதில் வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்கேன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கேன். ஸோ அதை வந்து எல்லாருமே நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது கூட ஒரு 1/2 hour இருந்தால் எல்லாராலையும் எழுதிருக்க முடிஞ்ச ஒரு எக்ஸாம் தான். மெயினாக வந்து நான் செல்ஃப் ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணேன். அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் சர்ச் பண்ணி படித்தேன். ஒரு திருக்குறள் படிக்கிறதா இருந்தால் கூட என்னால் வந்து டெய்லி எனக்கு டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அதுக்கு நான் வந்துட்டு யூடியூப்ல இருக்கிற நிறைய ஃப்ரீயாக மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது போக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரிவிஷனுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா அதுக்கு ஒரு ஆன்லைனில் ஒரு இது போட்டுக்கிட்டேன். அவ்வளோனே தவிர நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டைமில் எந்த இன்ஸ்டியூட்லையுமே படிக்கல. நான் கவர்மெண்ட்ல ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால எந்த விஷயத்தையுமே நீங்கள் வந்து துச்சமாக நினைக்காதீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். எனக்கு கிடைக்கிறத நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாலே நம்மளால சர்வை பண்ண முடியும். திருச்சி மத்திய மற்றும் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி எனும் தேர்தல் ஆலோசனை கூட்டம் கரூர் பைபாஸ் ரோடு கருணாநிதி அறிவாலயத்தில் நடைபெற்றது. மாவட்ட திமுக அவைத் தலைவர்கள் பேரூர் தர்மலிங்கம், அம்பிகாபதி தலைமை வகித்தனர். எம்எல்ஏக்கள் பழனியாண்டி, ஸ்டாலின் குமார், சுந்தரபாண்டியன், கதிரவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு பங்கேற்று தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய கட்டமைப்பு, ஓட்டுச்சாவடி, தேர்தல் பரப்புரை தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்கினார். ஏற்கனவே அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி கோர்ட்ல இருந்தெல்லாம் கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது மாதிரி நாங்கள் ரைடு பண்ணும்போது டாக்குமெண்ட் கிடைச்சது, எந்த அளவுக்கு உண்மையாக பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை பார்க்க போகிறாங்க போலீஸு, பார்த்து நடவடிக்கை அவங்க சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்கிறாங்க, அந்த முறைகேடை போலீஸ் பார்க்க போகிறாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், நான் எந்த தப்பும் செய்யலை. இது திமுக மிரட்டி பார்க்குற வேலையா இருக்கலாம், அதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. நாங்கள் எந்த தப்பும் செய்யலை. முறைப்படி விசாரணையில் ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் எந்த தவறும் செய்ததில்லை என்று நிரூபிப்பேன். சார், அவங்கவுங்க ஏதோ தேர்தல் நேரம் வந்துச்சு, அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் அதை தான் மீறி சொல்கிறேன். விசாரணையில் நாங்கள் குற்றமற்றவர்களை நிரூபித்து வெளியே வருவோம். தென்காசி மாவட்டம் வடகரை அருகில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அணுவினையினார் அணை உள்ளது. இந்த அணை 132 அடி உயரம் கொண்டது. அணை மேல் பகுதியில் ஷட்டர்கள் இல்லாமல் கட்டப்பட்டு முழு கொள்ளளவை அணை எட்டும் போது தாமாகவே உபரி நீர் வெளியேறும் வகையில் அமைக்கப்பட்டது. கடந்த 10 நாட்களாக பெய்து வந்த தொடர் மழை காரணமாக அணை முழு கொள்ளளவை எட்டி தற்போது உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வரப்படுகிறது. இந்த ஆண்டு 4வது முறையாக அணை நிரம்பிய உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதனால் குடிநீர் மற்றும் பாசன வசதி பெறுவதால் விவசாயிகள், கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் கிராமத்திற்கு குடிநீர் ஆதாரமான பரப்பார் அணையில் இருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. கடந்த வாரம் பெய்த கனமழை மற்றும் பலத்த காற்றினால் மரம் விழுந்து குழாய்களில் சேதம் ஏற்பட்டு குடிநீர் சப்ளை நிறுத்தப்பட்டது. ஒரு வாரமாக மக்கள் குடிநீர் இன்றி தவித்து வருகின்றனர். அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை. உடைந்த குழாயை சரி செய்யவில்லை. அதிகாரிகளை கண்டித்து ஊராட்சி அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்ட மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் இணைப்புகளை சரி செய்து குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும், அரசு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். காலை உணவு மதிய உணவு சமைக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு
தண்ணி வரல, தொட்டியில பூரா தண்ணி முடிஞ்சது. 2 கிலோமீட்டர் போய் சமந்துட்டு வரோம். ஆள் பிடிச்சிதான் நாங்கள் சமைக்கிறோம். கூலியாளுக்கு பிடிச்சிதான் சமைக்கிட்டு போகிறோம். தண்ணி சுத்தமான தண்ணி இல்லை, தாங்கில தண்ணியும் குடிக்கல, கீழே அடிப்பட்ட தண்ணியில நாங்கள் மோக்குறோம். தண்ணி வசதி இல்லை, பிள்ளைங்க பாத்ரூம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸ்கூலே எப்படி நடத்துறாங்கன்னு தெரியல, பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது எங்களுக்கு தண்ணி வரணும். மணமனூர் பஞ்சாயத்துல குடிநீர் வந்து 1 மாதம் ஆச்சு. மக்கள் ரொம்ப தவிக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க தண்ணி போராட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சா ஆகணும். பஞ்சாயத்து பதில் சொல்லி ஆகணும். எங்களுக்கு எதனால ஒரு முடிவு வரணும். மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுவரை பஞ்சாயத்துல இருந்து ஒரு எதுவுமே கேட்க கிடையாது. எதுக்கு பஞ்சாயத்து வேலை பாக்குறாங்க, வேலை சரியில்லைன்னு இது விடுறாங்க. தண்ணி வர தண்ணி கிடைக்கிறது இல்லை. செத்து போயிடும்.